டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் எப்படி ஆட்சி பிடிச்சார் நீங்க நினைக்கிறீங்க? திமுக பெண்களுக்கு விரோதமா செயல்படுகிறது. பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, அங்கங்க கொலை நடக்குது, போதைப் பொருட்கள் பயங்கரமா இருக்கு, இப்படின்னு ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உண்மைக்கு புறம்பான விஷயங்களை விஜய் அவர்கள் பிரச்சாரங்கள்ல முன்வைத்தார். அது மாத்திரம் இல்லாம நான்லாம் ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு கொடுப்பேன், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் நான் பயங்கரமா நான் பண்ணுவேன், பாதுகாப்பு கொடுப்பேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது இப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொன்னார். இது ஆசை காட்டி மோசம் பண்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இது நீங்க வேற மாதிரி கூட நிறைய பேர் சொல்றாங்கப்பா. ஏன்னா அதெல்லாம் நம்ம இப்ப சொல்லின்னு இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்ததுன்னா, விஜய் அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இங்க குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. அதாவது நீங்க திமுக ஆட்சியில 5 வருஷத்துல நீங்க ஒரு பட்டியலிட்டீங்கள, இந்த திமுக ஆட்சியில் 5 வருஷத்துல எவ்வளவு குற்றச்சாட்டு நடந்திருக்குது அப்படின்னு, அதை காட்டிலும் உங்களுடைய ஒரு வார கால ஆட்சியில ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு கொடுமை நடந்திருக்கு, பெண்களுக்கு இழிவு நடந்திருக்கு, குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை, சின்ன பசங்க செத்து இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு ஆட்சி கொடுப்பேன் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. கேட்டா எங்களுக்கு டைம் கொடுக்கணும், எங்களுக்கு காலம் வேணும், ஏன்னா உடனே நிர்பந்திக்க கூடாது. விஜய் கேட்கிறாரோ இல்லையோ, அவருக்கு முட்டு கொடுக்கிறவங்க சோசியல் மீடியால கேட்கறாங்க, விஜய் சார் நீங்க ஆட்சி மட்டும் செய்யுங்க, எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கங்க, அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அந்த ரேஞ்சுக்கு விஜய்க்கு என்ன பண்ணாங்க, முட்டு கொடுத்தாங்க. காலத்தை எடுத்துப்பீங்க, ஒரு நிதி நெருக்கடியில காலம் எடுத்துக்கிறதுக்கு ஓகே பரவாயில்ல, ஓகேப்பா நிதி பற்றாக்குறையா இருக்கு, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு துறையில ஒரு சுணுக்கமான வேலைகள் போகுது, ஸ்லோவா வேலை போகுது அப்படின்னா சரி ஓகே டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா உடனே சரியா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏதோ ஒரு விஷயத்துல அரசாங்கம் தயங்குது, ஸ்லோவா இருக்குது, ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்லாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதுக்கு டைம் கொடுத்தா எத்தனை மனிதர்கள் இறப்பாங்க, அதை யோசிச்சு பார்க்கணும்ல. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சிறு பையன், 13 வயசு பையனை கூட போன ஃப்ரெண்டுகளை கல்லால் அடிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு? குழந்தைங்க சார், சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு? அதை விட்டுருங்க. திருச்சியில ஐஜி பங்களா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட், நேர் ஆப்போசிட்டே இதே ஐஜி பங்களா. எந்த அளவுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்றது இப்போ ஒரு நார்மல் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்பெக்டர் வீட்டில் இல்லை எஸ்ஐ ஏதோ ஒரு உயர் அதிகாரி வீட்டிலே எவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஒரு ஐஜி பங்களா, திருச்சியில் ஐஜி பங்களா எதிர்க்க இருக்கிற பூங்காவில் ஒரு பொண்ணை ஒரு வாலிபர் என்ன பண்றாரு, கல்லால அடிக்கிறாரு. அந்த பொண்ணு ஷாலால கழுத்து நிற மயக்கச்சு விழுந்துருச்சு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அவங்க குடும்பத்துல ஒத்துக்கல, தகராறு, பேசின்னு இருந்த மனுஷன் என்ன பண்றாப்புல, எடுத்து டபால் டமால் அடிக்கிறாப்புல. அங்க இருந்த மக்கள் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இந்த பையனை என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு உங்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சிங்கப்பெண் படை எங்க போனாங்க? நீங்க தானே சார் சொன்னீங்க பெண்கள் அதிவிரைவு படை அப்படின்னு திமுக ஆட்சியில கொண்டு வந்தத ஸ்டிக்கரை மாத்தி சிங்கப்பெண் படை சொன்னாரா இல்லையா விஜய்? ஒவ்வொரு எங்கெங்க குற்றங்கள் நடக்குதோ அதுக்கு பின்னாடியே இந்த படைகள் போவோம் அப்படின்னாரு. எங்க போச்சு சிங்கப்பெண் படை? தெரியல. அந்த பொண்ணுடைய கதி சீரியஸா இருக்கிறாங்க. அப்போ எங்க போச்சு? பல விஷயங்கள் நடக்குது. அதே போல தாம்பரத்துல வீட்டுக்குள்ள புகுந்து சரமாரியா வெட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாகர்கோயில்ல மீன் கடையில சண்டை ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க. சோ சட்ட ஒழுங்கு எங்க போச்சு? காவலாளர்களுடைய கை கட்டப்பட்டு விட்டதா? தாவே காட்சியில முதலமைச்சர் விஜய் அவர்களே, சிஎம் சார் என்ன பண்றீங்க கேள்விகள் கேட்க தோணல. இதே கேள்விதான் திமுக ஆட்சியில் இருக்கும் போது விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல சொன்னாரு, ஸ்டாலின் சார் என்ன பண்றீங்க, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நான்லாம் ஆட்சிக்கு வந்துட்டேன், அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவேன்னா
பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இருக்காது, போதைப் பொருளை தடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் தான் சிஎம்மா இருக்கிறாரு. என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தாரு சிஎம் சார், விஜய் சார்? சொல்லுங்க சார் அப்படின்னு கேள்விகள் கேட்க தோணுமா இல்லையா சார்? இதுக்கு நீங்க தான் சார் பதில் சொல்லணும் சார், சொல்லுங்க சார் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி. இப்ப விஜய் மாத்திருவேன், தலைகீழா என்ன பண்ணிடுவேன், மாத்திருவேன், வானத்தை வளைப்பேன், கடல் அப்படியே மடிப்பேன், எது சொன்னாலும் நடக்கிறது தான் நடக்கும். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் அப்படின்னு நியமிக்க முடியாது. அது மாதிரி எங்க எப்படி வேணாலும் குற்றம் நடக்கும், இங்கதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு ஐஜி ஆபீஸ் எதிர்க்கவே இந்த கொடுமை நடந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார். போதை பொருட்கள் புழக்கம் நிறைய. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒண்ணும் கிடையாது, 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுனீங்களே கரூர்ல, இன்னைக்கு உங்க ஆட்சியில 20 ரூபாய் வாங்குறாங்களாம் ஒரு பாட்டிலுக்கு. 10 ரூபாய் எங்க இருந்தது, ஏன் 20 ரூபாய் வாங்குறீங்க? கண்டிச்சீங்களா? கண்டிக்க முடிஞ்சுதா? முடியாது. இன்னும் சொல்ல போனா இவருடைய ஆட்சியில ஒரு உத்தரவு போட்டார்ல, பாருங்களாம் மூடணும்னு. காலாங்கத்திலேயே பள்ளி இழிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, 6 மணிக்கு திருவச்சூர்ல இங்க என்ன பண்ணாங்க, பார் நடத்திருக்கா சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணார், வெட்ட வெளிச்சமா போட்டாரு. யாரு இங்க ஆட்சிக்கு வந்தாலும் போதைப் பொருள், நீங்க போதைப் பொருள் தடுக்கணும்னு சொன்னீங்களே, டோட்டலா டாஸ்மாக் கடைகளை மூடுங்க. ஏன் 717 கடை மூடிங்க? எல்லாத்தையும் மூடுங்க வேண்டியதுனா. பூரண மதுவிலக்கு அமல்படுத்துங்க சார். பீகார்ல ஒரே கையெழுத்துல ஒரே ஷாட்ல நிதிஷ்குமார் எல்லா டாஸ்மாக மூட வேண்டியதானே? ஏன் மூட மாட்டேங்கிறாரு? பயம். விஜய்க்கு பயம். ஏன்னா டாஸ்மாக் கடைகளை இந்த 717 கடை மூடுறதுக்கு பார் ஊழியர் சங்கமும் டாஸ்மாக் ஊழியர் சங்கமும் எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தது அப்படின்றத பார்த்தோம் கவர்மெண்ட்டுக்கு. சோ எடுத்தவங்க கவுத்தன்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஹீரோஸ் படத்துல காட்டலாம், நேர்ல காட்ட முடியாது. ரீல்ல நீங்க என்ன வேணாலும் ரீல் சுத்தலாம், ஹீரோஸ் நீங்க காட்டலாம், ரியல்ல உங்களால காட்ட முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எது வேணாலும் சொல்லலாம் சார், எப்படி வேணாலும் செய்யலாம் சார். ஆனா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகுதான் இதே மாதிரி தான் திமுக ஆட்சியிலும் நடந்தது. ஆனா திமுக ஆட்சியில உடனேக்குடன் எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை செயல்படுத்தினாங்க. இப்ப இவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்களா? இப்ப இவங்களால செய்ய முடிஞ்சுதா? சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடிஞ்சுதா? பெண்களுக்கு முழுசா பாதுகாப்பு கொடுத்ததா? எதுக்கு சார் சிங்கப்பெண் படை? இன்னைக்கு சிங்கப்பெண் படை எங்க போச்சு? டிஐஜி விருந்தினர் மாளிகை எதிர்க்கவே, அவங்க வீட்டு எதிர்க்கவே இந்த ஒரு குற்ற சம்பவம் நடந்து ஒரு பெண்ணுக்கு இழிவான செயல் நடந்திருக்கு. எங்க போச்சு கேட்க தோணுதுல, எங்க சார் போச்சு அப்படின்னு. சோ சிங்கப்படை எங்க போச்சு? விஜய் அவர்கள் அதிரியாடி விட்ட சிங்கப்படை காணாம போச்சு. அங்க ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடந்திருக்குது. ஓகே. இன்னொன்னு 13 வயது சிறுவன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அதே போல இங்க அறிவாளால் வெட்டி கொள்ளிருக்காங்க. சோ பல சம்பவங்கள். விஜய் பொறுப்பெடுத்த இத்தனை நாட்களுக்குள்ளாகவே இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இவ்வளோ கொலைகள், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இப்ப மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சியை காட்டிலும் தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 7 நாள் 8 நாள் இல்ல 9 நாள் ஆயிருக்கும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. விஜய் அவர்களுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்க பார்க்கணும். அதிரடியா உத்தரவு ஈரோசித்த டாஸ்மாக் கடையில காட்டுறீங்க, எல்லா விஷயத்துல காட்டுறீங்க. ஏன் சட்ட ஒழுங்குல காட்ட முடியல? ஏன் உங்க விஷயத்த பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்குது அதுல காட்ட முடியல? ஏன்னா விஜய் இத வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சி காலத்துல நடந்ததை விட திமுக ஆட்சி காலத்துல இந்த விஷயங்கள் நடந்திருந்தா அடுத்த செகண்டே ஆக்ஷன் பாய்ந்திருக்கும், நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. ஆனா விஜய் காலதாமதம் படுத்துகிறார் அப்படின்னா இங்க பார்க்கணும். இதுல இன்னொரு சிரிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அதிரடியா உத்தரவு கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளும் 10 மணிக்கெல்லாம் மூடி இருக்குதா அப்படின்றத போட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு முன்னாடியே 10 மணி வரைக்கும் தான் சார் மூடி இருந்தாங்க, புதுசாலாம் மூடல சார். அப்பவே 12 மணிக்கு கடை திறந்து 10 மணிக்கு தான் மூடி இருந்தாங்க. திமுக ஆட்சி காலத்திலும் 12 மணிக்கு கடையை திறந்து 10 மணிக்கு தான் மூடி இருந்தாங்க. இப்போ மட்டும் புதுசாக ஒரு உத்தரவு போடுறாரு. பாத்தீங்களா, எங்க விஜய் சார், எங்க விஜய் அண்ணன் 10 மணிக்கெல்லாம் மூட சொல்லிட்டாரு, அதை போட்டோ எடுத்து போட சொல்லியிருக்கிறாரு. போடுவாங்க.
பாத்தீங்களா எங்க விஜய் சார் காலையில வீட்டுல இருந்து புறப்பட்டா லஞ்சு கூட ஆபீஸ்ல தான் வந்து சாப்பிடுறாரு, அத்தோட ஈவினிங் தான் போறாரு பாத்தீங்களா இப்படின்னு விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு டீம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. இதை தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, களத்துக்கு வரல, மக்களை சந்திக்கல, மக்களுக்காக போராடல, எதுவுமே பண்ணாம சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமை வைத்து கொண்டு மட்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். சோ இவங்களுடைய ஆட்சி எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் இருக்குது, நேர்ல இருக்காது. சோ விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல பேச்சு மட்டும் தான் பேசினாரு, செயல்ல இல்ல அப்படின்றதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.